வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026ல் மார்க்கெட் எப்படி இருக்கும். இந்த 2026ல் மார்க்கெட்டு, அதாவது பங்குச்சந்தைக்கு ஒரு பொற்காலமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த பொற்காலமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2025ல நமக்கு நிஃப்டி ஆல்மோஸ்ட் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதுவும் இந்த 10% ரிட்டர்ன் கொடுத்தது இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் இன்க்ரீஸ் ஆனது தான். அதுக்கு முன்னாடி 0 ரிட்டர்ன்ஸ் மைனஸ்லேயுமே இருந்துச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் மார்க்கெட் லிஃப்ட் பண்ணி 10% நியர்லி நமக்கு 2025ல ஏறி இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் ரத்த கலரியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா நிஃப்டியில் ஒரு பர்டிகுலராக ஒரு 5-6 ஸ்டாக்கை மட்டும் வச்சு 10% மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்ட்டு மார்க் தட்டிட்டு இருக்கிறோம். ஓகே, எனிவே மார்க்கெட் கையில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பெருமையாக இருந்துக்கலாம். ஆனால் குளோபல் லெவலில் மற்ற மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மில் தான் இருந்துச்சு. அதனால் இந்த 2026ல் எப்படி இருக்க போகுது, அதாவது நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ ஒன்று பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி போய் ஒரு வீடியோ போய் பாருங்கள். அவங்க 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த 2026ல் மார்க்கெட்டு பேரழிவு ஆக போகுது, நிஃப்டி பெரிய அளவில் கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு தம்ப்லைன் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு உண்டான காரணத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த 2026ல் நிஃப்டி 30,000 போக போகிறது, 35,000 போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நிஃப்டி 30,000 போனாலும் நான் அப்போவே சொன்னல மார்க்கெட் ஏறிடுச்சு, ஒருவேளை 22,000 23,000 வந்துச்சு, நான் அப்போவே சொன்னல இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த 2 வீடியோவில் நான் போடல, ஒரே வீடியோ தான். இந்த வீடியோ நான் லாஸ்ட் வீக்கே நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் என்னுடைய ஹெல்த் இஷ்யூனால லாஸ்ட் வீக் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. எனிவே இப்போ என்ன, நமக்கு 2 செஷன் தான் ஆகுது 2026ல். அதனால் இது ஃப்ரைடே ஈவினிங் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்டு இந்த 2026ல் ஒரு பொற்காலமாக இருக்குமா? அந்த பொற்காலமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் என்ன நடந்தால் நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எது வரையும் போகலாம், இந்த லெவல் போகலாம், இங்கேருந்து இன்னொரு லெவல் போகலாம், ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னா எது வரையும் வரலாம். ஸோ எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுவரை என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரைட்டு, இப்போ பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் ஒரு 30,000 போகணும், நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் நடந்தால் நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக். இந்த மேக்ரோ எக்கனாமிக் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பேசிக் என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. மேக்ரோ எக்கனாமிக் ஓகே, இன்ஃப்ளேஷன் நல்லா வருது, ஜிடிபி நல்லா வருது, பட் அதுக்கு உள்ள இருக்கிற உள்ளார்ந்த விஷயத்தை நம்ம போய் பார்க்கணும்ல. அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாடு முன்னேறணும். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் என்ன, அங்கே ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித மூலதனம். மனித மூலதனம் என்ன, எப்படி இருக்கணும், நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நல்ல ஒரு ஹெல்த் இருக்கணும், அதுக்கு அடுத்ததான் நல்ல ஒரு ஸ்கில்ஸ் பவர் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது மனிதனுக்கு நல்ல ஒரு படிப்பறிவு, ஆரோக்கியம், அதுக்கப்புறமா நல்ல உள்ளார்ந்த ஒரு அறிவு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறது, இப்போ நல்ல ஒரு படிப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போவாங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணாலும் அது கம்பெனி இந்தியாவுக்கு, அந்த நாட்டுக்கு ஒரு க்ரோத் ஆகுது. இல்லை ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போனாலும் சம்பளம் வாங்குறாங்க, அங்கே அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கம்பெனி வளருது, அதோடு சேர்ந்து நம்ம நாடும் வளருது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹியூமன் கேபிட்டல். இது நல்லா பெட்டராக இருக்கணும். செகண்ட் பாயிண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், போர்ட்ஸு, இதெல்லாமே நல்ல ஒரு ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்கணும். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லணும் இல்லை. இப்போல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோடையும் இப்போ இருக்கிற ரோடும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, பைபாஸில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு
போகிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அதாவது உள்ள நான் சொல்ல கிடையாது, வெளியே அவுட்டரில். ஓகேங்களா? இப்போ நான் ரீசெண்டாக வந்து மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா அதே மாதிரி தான் இருக்குது ரோடெல்லாம் உள்ள. ஆனால் திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் வந்து சூப்பராக இருக்குது. பைபாஸ்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து மதுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் மதுரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் மதுரைக்கு போனேன். ஆனால் அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது இன்னமும் மதுரை. ஓகேங்களா? ஸோ உள்கட்டமைப்பு வந்து சரியா இல்லை. ஆனால் இங்கே வந்து நாம் வந்து உள்கட்டமைப்பு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இப்போ வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா மதுரையில் வந்து உள்ளே போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் சுற்றிக்கிட்டு இருக்காது. அது வந்து பைபாஸில் தான் வரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து வெளிக்கட்டமைப்பு வந்து இது வந்து நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து தேர்ட் பாயிண்ட்டாக வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். நம்ம இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வந்து லைக் சேட்டலைட் ஆகட்டும், கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்டாக வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. நம்ம இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது இங்கே வந்து நிலையான அரசு தொடர்ந்து 5 வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து ஆட்சியை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட்டு, அந்த பார்ட்டி வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எப்போ வேணாலும் கவிழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோபலைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறது அதிகமாக இருக்கணும், இறக்குமதி பண்ணுறது குறைவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்தாவே போதும். நமக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்பவும் வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவும் பின்தங்கி தான் இருக்கிறோம். ஏற்றுமதி வந்து நம்ம வந்து குறைவாக பண்ணிட்டு இறக்குமதி வந்து நம்ம வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்குது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டர் பார்க்கலாம். இதனா அந்த நம்மளுடைய டேரிஃப், அதாவது சின்ட்ராஸ் கையில் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். சிக்ஸ்த் பாயிண்டாக வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். அதாவது இயற்கை கனிம வளங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். அதாவது எம்ஜிஆர் ஒரு பாட்டில் பாடுவார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம இந்தியாவிலேயே வந்து கனிம வளங்கள் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா செவன்த் பாயிண்டா வந்து மேக்ரோ எக்கனாமிக். இப்போதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக் வரும். நம்ம இந்த 6 பாயிண்ட்ஸுமே வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்ரோ எக்கனாமிக் வந்து ஒரு ஸ்டேபிளா கிடைக்கும். அந்த மேக்ரோ எக்கனாமிக்ங்கிறது என்னங்கிறது இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜிஎஸ்டி கலெக்ஷன், இதெல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ல வருது. இந்த மேக்ரோ எக்கனாமிக் பொறுத்த வரையும் நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அந்த நாடு வந்து ஒரு பெரிய லெவலில் கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜான்வரி 1 அன்னைக்கு நாம் வந்து 5th பிளேஸ்ல இருந்து 4th பிளேஸுக்கு வந்துருக்கிறோம். அதாவது ஜப்பான் 4th பிளேஸ்ல இருந்துச்சு, ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நாம் வந்து முன்னாடி வந்திருக்கிறோம். $4.18 ட்ரில்லியன் பொருளாதாரத்தோட. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்குது, 2வது சைனா இருக்குது, 3வதா வந்து ஜெர்மனி இருக்குது, 4வதா இந்தியா, 5வதா வந்து ஜப்பான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து இந்த ஜிடிபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்திருக்கிற ஜிடிபி 6.5%. இப்போ வந்து நான் வந்து மேக்ரோ எக்கனாமிக் வந்துட்டேன். ஸோ 6.5% இப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபி. அதாவது ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.3% to 6.5%. ஆனால் நம்ம 6.5% இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். யூனோ 7.8% வந்துச்சு கப்புள் ஆஃப் மந்த் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஜிடிபி குரோத்தில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரொஜெக்ஷனே வந்து 6.5% தான். அதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜிடிபி வந்து சூப்பராக இருக்குது நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி. இது ஒரு மேஜர் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு வந்திருக்குது, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா 0.71% வந்திருக்குது. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்ட் வந்து 2% to 4%. ஆனால் நமக்கு வந்துட்டு இருக்கிறது 0.7% தான். இதுவே வந்து கப்புள் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி வந்து 0.2% வந்துச்சு. இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் இல்லாத ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, 0.2%. பட் இப்போ வந்து 0.71% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் பெட்டராக இருக்குது. தேர்ட் பாயிண்டாக வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ என்ன இருக்குது, லாஸ்ட்டு
லாஸ்ட் மந்த் அதாவது டிசம்பர் அன்னைக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியில் என்ன பண்ணாங்க, 5.5% வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க. 5.25% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகேங்களா. இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்ஃப்ளேஷன் நல்லா வந்துட்டு இருக்குது, ஜிடிபி நல்லா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதே மாதிரி குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது எல்லா கண்ட்ரியும் எக்ஸப்ட் ஜப்பான், ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5% தான். பட் இப்போ ரீசெண்டாக அவங்க தான் ஹைக் பண்ணிக்கிறாங்க. மற்ற எல்லா குளோபலைஸ் பார்க்கும்போது எல்லா நாடுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுக்கு அடுத்ததாக வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம். நம்ம ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணாரு. அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய லெவலில் குறைய கிடையாது. அன்டில் தென் நமக்கு வந்து என்ன சொல்றது, ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பூஸ்ட் ஆயிருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த 3 மந்த்தில் ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. யூனோ ஹீரோ மோட்டார் கார், மாருதி, ஐஷர் மோட்டார், ஃபோர்ஸ் மோட்டார், டிவிஎஸ் மோட்டார், எல்லா மோட்டார் செக்டர்ஸுமே நீங்கள் போட்டு இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் என்ன ஏறி இருக்குது அப்படின்னு பாருங்க. அதுல இருந்தே தெரியும் உங்களுடைய ஜிஎஸ்டியோடைய ரீஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவில் வருது. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ். ஓகே, பாசிட்டிவ் நியூஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ வாங்க நெகட்டிவ் நியூஸுக்கு அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் ரைஸ் கேட்குது. நெகட்டிவ் நியூஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் எஃப்ஐ செல்லிங். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூவாக வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த 2025ல இந்த 12 மாசமும் சேர்ந்து அவங்க எவ்வளவு செல் பண்ணிக்கிறாங்க, 3,06,419 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 2024 எவ்வளவு செல் பண்ணிருக்காங்கன்னா 3,02,434 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 வருஷமும் சேர்ந்து 6,08,000 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 வருஷமும் எஃப்ஐஸ். ஓகே, இந்த எஃப்ஐஸ் எப்பதான் பை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்ப பை பண்ணிக்கிறாங்கன்னா 2020ல பை பண்ணிக்கிறாங்க. 65,000 கோடி பை பண்ணிக்கிறாங்க. 2019ல 40,000 கோடி பை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 2021, 22, 23, 24, 25 இந்த 5 வருஷமும் வந்து கண்டினியூவா வந்து செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. ஓகே, இது இருக்கட்டும். அடிஷனலா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது நம்மளுடைய எஸ்ஐபி அமௌண்ட், நம்மளுடைய லம்சம் அமௌண்ட், இதெல்லாம் மார்க்கெட்ல பம்ப் ஆயிட்டு இருக்குது. 2025ல நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 7,88,000 கோடி வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. எஃப்ஐ செல் பண்ணுறது 3,06,000 கோடி. ஆனால் நம்ம ஆளு செல் பண்ணுறது பை பண்ணுறது 7,88,000 கோடி. 2024ல 5,26,000 கோடி பை பண்ணிக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் என்ன செல் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே டபுள் த வேல்யூக்கு நம்ம டொமஸ்டிக் வந்து பை பண்ணுறாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் 5 வருஷமாவே எஃப்ஐஸ் வந்து செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. நிஃப்டி என்ன அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. 2020ல நிஃப்டி 11,000 இருந்துச்சு. அந்த கோவிட் டைம்ல வந்து 7,500 வந்துச்சு. ஓகே, அந்த வருஷத்தை விட்டுருங்க. 2021ல இருந்து பார்க்கலாம். 2021ல இருந்து இந்த 4 வருஷமாவே வந்து அவங்க வந்து செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நிஃப்டி 12,000ல இருந்து இன்னைக்கு 26,000 இருக்குது. இது வந்து முழு காரணம் யாரு அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ எஃப்ஐ செல்லிங் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்க தேவையில்லை. ஓகேங்களா. நம்ம டொமஸ்டிக்கே வந்து நம்ம மார்க்கெட் வந்து லிஃப்ட் பண்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருபி 90 வந்துருச்சு. 85, 84ல இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஸ்டாப்பா இன்க்ரீஸ் ஆகி 90க்கு வந்துருச்சு. அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $90 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்றது, ரொம்பவும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு. எதனால நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம வந்து கல்ஃப் கண்ட்ரி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் க்ரூட் ஆயிலுக்கு. க்ரூட் ஆயில் நம்ம இந்தியாவில் வளம் கிடையாது. அதனால நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து டாலராக கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிங்கும்போது டாலராக கொடுக்கும்போது டாலருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்கனாமிக்கு அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கோல்டு. ஸோ இந்த கோல்டுக்கும் வந்து நாம் வந்து டாலராக கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிங்கும்போது நம்ம இந்தியா வந்து கோல்டுக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் கல்ஃப் கண்ட்ரியே நம்பி இருக்குது. அப்படிங்கும்போது நாம் வந்து அதிகமான நம்மளுடைய ரூபாயை வந்து டாலராக கொடுத்து வாங்குறதுனால நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் டெபிசிட், அதாவது வர்த்தக பற்றாக்குறை. அதுக்கு வந்துடலாம். இந்த டேரிஃப் ட்ரம்ப், நம்ம சின்ராஸ் என்ன பண்ணாரு, ஆகஸ்ட் மந்த்து
நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து 25% டேரிஃப்ல இருந்தது 50% டேரிஃப் கொண்டு வந்தார். இந்த 50% டேரிஃப் வந்ததுக்கு அப்புறம் அக்டோபர் மந்த்து ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 41.7 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, 41.7 பில்லியன் யூஎஸ் டாலர் வர்த்தக பற்றாக்குறை இருந்துச்சு. நம்ம ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி அதிகமாக பண்றோம் அப்படின்ட்டு. ஆனால் நவம்பர் 2025ல இந்த ட்ரேட் டெபிசிட்டு அப்படியே வந்து 50% குறைஞ்சிருச்சு. 24.5 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சின்ராசு டேரிஃப் ட்ரம்ப்பு ட்ரேட் டீலு ஓகே, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் டீல் வந்து குறைக்கிறோம், ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு 15% இல்லை 20% கொண்டு வந்தாருன்னா இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ். நான் சொல்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். வேறு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. வேறு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவ் நியூஸ் சொல்லியாச்சு, நெகட்டிவ் நியூஸ் சொல்லியாச்சு. இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே இருக்கும்போதே தான் நம்ம மார்க்கெட்டு 2025ல வந்து இன்ச் பை இன்ச்சாக ஏறி நியர்லி வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மற்ற யூடியூபர்ஸ் இல்லை மற்றவங்கள சொல்கிற மாதிரி இந்த 2026ல மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு கிராஷ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா அது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது 10% வரையும் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் இல்லைன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 10% 20% வரையும் இறங்குச்சு அப்படின்னா அது வந்து வேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் 20%க்கு மேலே போகுது, 25% இறங்குது அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆகவே கிடையாது. ஓகேங்களா, மெயினாக சொல்லணும் அப்படின்னா 2025ல நிஃப்டி ஓப்பன் ஆனது 23,550 ஓப்பன் ஆச்சு. 23,550ல் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு ஜனவரி 1, 2025ல். அந்த வருஷம் வந்த லோ 21,750. அது வந்து கிராஷ் கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங். மார்க்கெட் வந்து பெரிய அளவு கிராஷ் ஆகுது அப்படின்னா 30% 40% இறங்கினா தான் கிராஷ். ஓகேங்களா, அது வந்து நமக்கு 2025ல நடக்க கிடையாது. நம்ம மார்க்கெட் ஃபைனலாக வந்து 26,300க்கு மேலே வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஜனவரி, அதாவது எஸ்டர்டே, இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜனவரி 1 2026ல நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கிறது 26,175க்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே, நிஃப்டி பொற்காலமாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 20% 30% நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையின் பொற்காலம் அப்படின்னா எப்பன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஆல்ரெடி மெனி வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். பங்குச்சந்தையின் பொற்காலம் அப்படின்னா 2006, 2007, 2008 அந்த காலகட்டத்தில் நிஃப்டி எப்படி ஏறிச்சுன்னு சொல்றேன் பாருங்களேன். 2005ல நிஃப்டி வந்து 36% இன்க்ரீஸ் ஆச்சு. 2006ல் 40% இன்க்ரீஸ் ஆச்சு. 2007ல் 55% இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது? 40, 80, 120%, 125% 3 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆச்சு நிஃப்டி. அதனால தான் வந்து பங்குச்சந்தையின் பொற்காலம் அப்படின்னா 2005 2007 வரைக்கும் சொல்லுவோம். 2008ல் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. லெமான் பிரதர்ஸ் எல்லாம் வந்து போது அப்போ வந்து நிஃப்டி வந்து 50% இறங்குச்சு. ஓகே, அதை நம்ம பேச தேவையில்ல. ஸோ பங்குச்சந்தையின் பொற்காலம் மறுபடியும் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து 100%லாம் ஏற்ற சொல்லல. 100% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 வருஷத்துல நிஃப்டியோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே டபுளாக போட்டுக்காங்க. கிட்டத்தட்ட 52,000. ஓகேங்களா, 52,000 நிஃப்டி 3 வருஷத்துல வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சொத்து பத்து எல்லாமே வித்துட்டு மார்க்கெட்ல வந்து போட்டுருவாங்க. பட் இந்த வருஷம் குறைந்தபட்சம் 15% வந்து 20% நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஒருவேளை 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் லெவலில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2,600 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, 2,600 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நியர்லி வந்து 28,500லேருந்து 28,800 வரையும் நிஃப்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 29,800லேருந்து 30,000 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ பங்குச்சந்தையின் பொற்காலம் நம்ம மார்க்கெட்டில் இந்த 2026ல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் 2025ல் நம்ம மார்க்கெட்டில் அண்டர் பர்ஃபார்மில் தான் இருந்துச்சு குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு சேர்த்து வட்டி முதலுமா ஏறணும் அப்படின்னா நிஃப்டி இந்த 2026ல் குறைந்தபட்சம் 29,000லேருந்து 30,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே,
மார்க்கெட் அப்படியே ஏறிட்டு தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நான் சொன்ன 10% கரெக்ஷன் அது வரலாம். அப்படி ஒருவேளை 10% கரெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,700லேருந்து 24,300 வரையும் வரலாம். அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வாங்கிடுங்க. அமௌண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்லாம் வச்சு நல்ல வேல்யூவான ஸ்டாக் வந்து பை பண்ணணும். ஏன்னா போன வருஷம் அப்படிதான் ஒரு லோ வந்துட்டு அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் இருந்தால் தான் மார்க்கெட்டு. ஒரே அப்பாவும் இருக்கக்கூடாது, ஒரே டவுனாகவும் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய இசிஜி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டவுன் வந்தால் தான் நாம் வந்து உசுரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். ஐடியெலாம் போச்சு, ஒரு நேர்கோடாக போச்சு அப்படின்னா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் வேணும்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் ப்ரீவியஸாக வந்த மந்தோடைய லோ வந்து அடுத்த மாதம் கட் ஆகக்கூடாது. இந்த மாதம் வர லோ வந்து அதுக்கு அடுத்த மாதம் வந்து கட் ஆகக்கூடாது. அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷனில் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2026ல் நிஃப்டி கண்டிப்பாக 29,000 வந்து 30,000 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கணிச்சிருக்கிறேன். பட் நான் கணிச்சது 100% ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 2026 டிசம்பர் 31 தான் எனக்கு என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? பட் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டு நல்ல ஏற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு டிக்ளைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 24,000லேருந்து 23,800 வரை வரும்போது நாம் வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2026ல் நல்ல ஒரு ஏற்றத்தோட இருக்கும் அப்படின்னு நாம எல்லாம் நம்புவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.